your goal is not in her. So hello guys, I'm your Ramachan Bellas again speaking from where and guys hearing my voice from where you are. So a day in my life. இது முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி போடுற வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி பார்ப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி எங்கள் அம்மா இங்கே இல்லை, கேரளா போயிருக்க காரணத்தினால் அதனால் நானும் என் தங்கச்சி மட்டும்தான். அப்பா இருக்கார், அப்பா இப்போ இல்லை. இப்போ டைம் என்னென்னா காலையில் 7:30 மணி ஆகுது. இவ்வளோ சீக்கிரம் என்னென்னா ஜிம்முக்கு டெய்லி காலையில் 7 மணிக்கு இப்போலாம் போயிடுறேன். டயட்டில் இருக்கிறதுனால ஈவினிங்கும் போவேன், காலையிலையும் போவேன். அதனால் காலையில் நேந்திரப்பழம் அப்புறம் ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் போட்டு அரைச்சி குடிச்சிட்டு போயிடுவேன். இதை பண்ணி கொடுத்துட்டு என் தங்கச்சி சொல்லி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. அவள் இப்போது இருக்கிற கண்டிஷனில் காட்ட முடியாது, பேய் மாதிரி உட்காந்துருக்கா தூங்கி எழுச்சிட்டு. அவள் தூங்கும்போது நான் அப்புறமா காட்டுறேன். அவளுக்கு தெரியாது எப்படி நான் இப்போ ஜிம்மு போயிட்டு வர்றது 8:30 ஆகிடும். அந்த கேப்பில் அவள் பைத்தியக்காரி மாதிரி தான் உட்காந்துருப்பான். அப்போ நான் காட்டுறேன். ஓகே, ஜிம்முக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் டே இன் மை. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் சமையல்லாம் என் தங்கச்சி தான். ஸோ ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். வந்த உடனே ஒரு 15 நிமிஷம் ட்ரெட்மில் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு சைக்கிள் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 6 ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒரு 2 வீக்ஸாக இதுதான் என்னோடய ரொட்டீன். காலையில் 7 மணிக்கெலாம் என்ட்ரி 7:30க்கு வந்துடுவேன். நான் வரும்போது வெறும் வயிற்றில் வரக்கூடாது, எல்லாம் சாப்பிட்டு வரணும். ஆனால் எம்டி ஸ்டமக்கில் தான் ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் சொன்னாங்க, கார்டியோ அதெல்லாம். ஸோ பெட்டர் ரிசல்ட்டுக்கு அதெல்லாம் என்ன பண்ணோன்னா வாழைப்பழமும் ஓட்ஸ் அரைச்சி குடிச்சிட்டு வந்துடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை என் தங்கச்சி தான் பண்ணி கொடுத்தான். அதுன்னு இல்லை, இதுக்கு எங்கள் அம்மா ஊர்லேருந்து வர வரைக்கும் அவள் தான் வீட்டில் குக்கிங் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மு ஓவர் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ வீட்டுக்கு வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் படுத்து நிம்மதியாக தூங்க போகிறேன். ஏன்னா என் தங்கச்சி தூங்கிட்டு தான் இருக்கா. எப்படியும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10-10:30 ஆகிடும். இப்போ தான் 9 o'clock ஆகுது போல். நான் நம்மளுக்கு இப்போயே பசிக்க ஆரம்பிக்கும், ஏன்னா ஜிம்முக்கு போயிட்டு வந்துருக்கோம் இல்லையா. இருந்தாலும் பரவாயில்ல, அவள் தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம எல்லாத்தையும் நோட் பண்ணி பண்ணப்போம். ஓகே, பாய். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்கிற டைம் பாருங்கள், 12:15. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் தரா இவன். அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்திருக்கா. இதுதான் என் தங்கச்சி, சோம்பேறி தங்கச்சி. ஹாய் பாரு, இப்போ பாரு, சோம்பேறி தங்கச்சி. செம்ம தூக்கம், குக்கர் வச்சு வேறு டிஸ்டர்ப் பண்ணுது. நானும் செம்ம தூக்குங்க. இப்போ தான் ஏஞ்சி உட்காந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு 2 முட்டை 2 தோசை, இவ்வளோ தான். மத்தியானத்துக்கு சிக்கன். சிக்கன் செய்யும்போது பாருட்டா, அவள் சிக்கன் பண்ணும்போது சொல்கிறேன், காட்டுறவங்க. எந்த கட்டை எனர்ஜி ஃபார் வாட்? பொரியலுக்கு. என்ன பொரியல்? வெண்டைக்காய் பொரியல். ஜன் ஏமோண்ணே, அதானே பார்த்தேன். நான் கூட அவள் தான் பொரியல் பண்ண போகிறான்னு நினச்சேன், ஆனால் அவள் பண்ணலையா. கூல் சொல்கிற ஏமாத்திரியா நீ? விளாக் எடுத்துகிறேன், நான் ஃபுல்லாக சமைக்கிறேன்னு சொன்னான். இவ்வளோ சமைக்கிற மாதிரி இல்லையா? இப்போ வரேன் குக்கையா போனேன். அங்கே பாருங்க, ஒருத்தர் டேஞ்சரான ஃபெல் அங்கே படுத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, விசில் அடிச்சுட்டு நம்மள உஷாராயிட்டாரு. பைக்கு சார்ஜ் வேறு இல்லை, சார்ஜ் போட்டிருக்கேன். இல்லைன்னா இப்போ பேசுகிறதெல்லாம் பேக்ரவுண்டில் ஓடுறது எல்லாமே உங்களுக்கு கேட்கும். ஆல்ரெடி அந்த மைக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, அது வேறு விஷயம். 2 பேருக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரிலங்க. நான் வழக்கமாக இந்த டைமில் தூங்கிட்டு தான் இருப்பேன், செம்ம டயர்டாக இருக்கும். இது என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு எனக்கு தெரியாது நான் தூங்கிட்டு இருக்கும்போது. எந்த ஏஜ் பொய் சொல்கிறா, பொய் சொல்கிறா. டிவி பார்த்துட்டு வெட்டியாக உட்காந்துருப்பா, வேலை பார்ப்பாளா. இவன் வேலை பார்க்குற அழகை நீ காட்டுறேன். எப்பெல்லாம் அரைச்சுட்டாக்கா? இல்லை, கலாமம்மி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலை பண்ணி முடிச்சோடனே இவ கொஞ்சம் உள்ளே போவான் சிக்கன் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன முதல்ல பண்ண போகிறேன்னு கேட்காதீங்க, எனக்கே தெரியல. பார்ப்போம். மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். வேலை செய்கிறாளா இல்லை சும்மா உட்காண்ட்ருக்காளான்னு நம்ம நைஸாக போய் எட்டி பார்ப்போம். ஏ அம்மு பாரு எவ்வளோ அழகாக வேலை செய்கிறா.
இந்த பிள்ளையை நம்ம சந்தேகப்பட்டு நல்ல வேலை செய்கிறாள். பாட்டு கேட்காம வேலை செய்ய மாட்டாங்க மேடம். இதுதான் அவர் சொன்ன வெண்டைக்காய் பொரியல். ஜூம் பண்ணணும். ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? வெண்டைக்காய் பொரியலை ரெடி பண்ணி விட்டா ரகுல்யா. வெறும் vlog மட்டும்தான் எடுக்கும். நீ எனக்கு வேலைலாம் செய்ய சொல்லக்கூடாது. ஸோ அம்மு ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ நான் என்னோட வேலையை கண்டினியூ பண்ண போகிறேன். என்னோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா தூங்குறது. உங்களுக்கு சவுண்டு வருது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ஒர்க்கு அமல் கண்டினியூ பண்ண போகிறேன். அம்மு அரைச்சிட்டாக்குமா விളിக்கிட்டா சிக்கன் பண்ணும்போது கூப்பிட சொல்லியிருக்கா. சிக்கன் பண்ணுறது ஓகே பார்ப்போம். மைக்கு சார்ஜ் போட்டிருக்கேன், ஆனால் எந்த யூஸும் இல்லை. என்னன்னு தெரியல, இப்போலாம் மைக்கு ரிப்பேர் ஆகிடுது. போன வீடியோ ஞாபகம் இருக்கா? நான் அந்த கையில் மாதிரி தான் நீ வச்ச வீடியோ கூட பாருங்களேன். லாஸ்ட்டு கிளிப்பில் மட்டும் வாய்ஸே வந்திருக்காது. அது நான் ஏதோ பிரச்சனையாக இருக்காது. வேறு 1008 தலைவலியில் இது ஒரு தலைவலி. இல்லை நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நம்மளாலாம் வீட்டில் கூட இருக்க முடியல. எப்படி தான் ஒருத்தன் வெளியே சுற்றுறானதோ இந்த டேபிள் ஃபேனை போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் ஏசி இல்லை, ஏசி போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வோல்டேஜ் கம்மின்ற காரணத்தினால். அதனால் இந்த ஃபேனை வச்சு தான் என் வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. இப்போ இதை போட்டு படுத்துனா சொர்க்கம் மாதிரி இருக்கும். பிச்சைக்காரி ஹேர் ஸ்டைலு அவ்வளோ பிச்சைக்காரி. இது அமல்தாஸுக்கான சிக்கன். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சிக்கன் இல்லை. அதாவது சிக்கன் நார்மல் தான். குக் பண்ணுறது வந்து எப்படின்னா நார்மலாக எந்த மூடா இவ்வளோண்டு உப்பு, இவ்வளோண்டு உப்பான், இவ்வளோண்டு மஞ்சத்தூள், இவ்வளோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். இது குக்கிங் முடிஞ்சிச்சு. டயட்டில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி தான் சிக்கன் சாப்பிட்ணும். டெய்லி 250 கிராம் ஆஃப் சிக்கன் இந்த அமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த வெயிலுக்கு டெய்லி சிக்கன் சாப்பிட்டா ஹீட் ஆகும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கண்டிப்பாக ஹீட் ஆகும். டெண்டர் கோகனட் குடிங்க, உடம்ப சில்லுன்னு வைங்க. இடக்கே இருக்கு. உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டாச்சா? எல்லாம் போட்டா, தண்ணி மட்டும் ஊற்றி எல்லாமே பண்ணிட்டு ரெடியாக தான் இருந்திருக்கா. கேடி பிளடி பர்கர். ஓ டேர் யூ. ஒரு குக்கரை மூட தெரியல. இவெல்லாம் குக் பண்ணி நெத்த சாது பொடி சிம்பிள் சால்ட் வாட்டர். குக்கை ஹரிதாசா. ஓகே, இப்போ அது குக் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். நம்ம கிளம்பி போகலாம். ஆமோ பெரிய வேண்டா டயட்டு. பார்த்தீங்களா என் சிக்கன்? இது சிக்கனா முட்டை? இது நான் சாப்பிட வேண்டிய முட்டை. இது எனக்கான சிக்கன். இங்கே பாருங்கள், டயட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் சாப்பிட்டாகணும். ஒரு நாளைக்கு 10 முட்டை, 250 கிராம் சிக்கன், இன்னும் நிறைய சாப்பிட சொல்லுவாங்க. பீனட் பட்டரு, வீட் பிரெட் எல்லாம், சப்பாத்தி சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் நான் இன்னும் சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிக்கல. வாங்கி சாப்பிட்ணும். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால வீட்டில் தோசை சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆனால் தோசையில் எந்த மூளைக்கும் இல்லை, அதான் ஒரு உண்மை. தோசையில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆயில் போடாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. பார்த்தீங்களா, எண்ணெய் ஊற்றி பண்ணிட்டுறேன். நான் டயட்டில் இருக்கேன். இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் பிளடி பர்கர். சரி ஓகே, இப்போ நான் சாப்பிட போகிறேன். என் அன்பு தங்கை சமைத்தது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாம்பார் ஆயாம வச்சேன். கலாமாமி சிக்கன் மாத்திரம் வச்சுல சிக்கன்ல பெப்பர்லாம் போட்டு பண்ணியிருக்கான். நல்லா தான் இருக்குது சிக்கன். இது ஆனால் அவ்வளோ எதுவாக இருக்காது, சப்புன்னு தான் இருக்கும் கொஞ்சம். ஏன்னா வெறும் மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நிறைய உப்பா எல்லாம் போட்டு பண்ணுறது சிக்கன் தான். கலரில் எங்களுக்கு இது பண்ணுறா நல்லதாக சாப்பிட்றது. ஓகே பாய். பார்த்தீங்களா, ரேப்பிடோ ஜெஸ்ஸி போட்டிருக்கேன். வேலைக்கு போக போகிறேன். டே இன் மை லைஃப்பில் வந்து இன்றைக்கி வந்து நான் ரேப்பிடோ ஓட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ரைடே நம்மளுக்கு வந்து வடிவேல் சார் வந்திருக்காரு. அது காட்டுறா, கடவுள் கொடுத்த மரம். பார்த்தீங்களா, ரேப்பிடோ ஜெஸ்ஸி போட்டு இப்போ வண்டி ஓட்ட போகிறேன். அதுதான் இன்றைக்கி. இது வெயில் சாவடிக்குது, வேர்த்து கொளுத்துது. இந்த வெயிலில் வீடியோலாம் எடுக்கிறேன் பாருங்கள். என்ன சொல்லணும் சார்?
தெரியும் என்ன தெரியும்? ஆமாம், என்னம்மா இது? இதுடா டிஷர்ட் நல்லா அப்படி தெரியுது. இல்லை, டிஷர்ட் நல்லா அப்படி தெரியுது, எல்லாம் தெரியாது. அம்மா கொஞ்சம் பெருத்துடா வீட்டில் இருந்து. உண்மையிலே நீ பெருத்துடா. பழைய வீடியோ நேற்று உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எப்படி தெரியுமா இருக்கு? அதில் உள்ளே இருக்கிற அனகொண்டா பாம்பு மாதிரி வீங்கினே போகிறேன். நீ வீட்டில் என்ன பண்ண? இந்த டயர்டாக இருக்குண்ணே. வெயிலில் டயர்டாக வீட்டில் ஏசி தானே? இந்த டிஷர்ட் நானே வச்சுக்கலாம். ஆமாம், இந்த டிஷர்ட் உனக்கு யூஸ் ஆகும்ல? இப்போ யூஸ் ஆகும்ல? சாப்பாடு சாப்பாடு கொண்டு போயிருக்கா? ரேப்பிடோ டிரைவர் ஆகி விட்டா நம்மள் தான். டிரைவரை நடுவில் உட்கார வச்சுட்டு அவங்க ஓட்டுறான். அது ஓட்டும் போது அப்போ தான் தெரியும் ரேப்பிடோ டிரைவர் தான் கண்ணாடிலாம் போட்டு. யாரடா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க? அவன் பாட்டுக்கு அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நான் திரும்பி பார்த்தல, அதை பார்க்கல. என்னத்துக்கு? ஏதாவது ஒரு பொண்ணு போனால் பார்க்காத. பொண்ணு ஒரு அங்கிள். அங்கிளை பார்க்குறியா நீ? பார்த்தண்ணா. வானவில் நண்பர்களே. ஆமாண்ணாமா, அவன்லாம் இப்போலாம் பார்க்கறதே இல்லை. ஆமாம், ஆனால் உன்னை என்னைக்கா ஒரு நாள் பார்த்தா நீ பெருத்துனே போறே தவிர கம்மியாக மாட்டேற. அம்மோ எனக்கு ஒண்ணு தெளிவா தெரியுது. இவங்க நிறைய பொருளை வாங்கி வீட்டுல அடிக்கிட்டு நம்மள வெளியே போட்டு சொல்ல போறாங்க. சரியா சொன்னேன். இல்லாம காசு செலவு பண்ணக்கூடாது. ஆமாமா, இவரு ரொம்ப பிரயோஜனமா தான் செலவு பண்ணுவாரு. சிம்சான் என்னோட ஃபேவரட் ஷோ. அவ்வளோதான். அமல்தாஸ் வந்து இப்போ ஜிம்முக்கு போறாரு. அம்மு வீட்டில் தனியாக உக்காண்டிருக்க போறா. பாவம் கீழே உட்கார்ந்து சாப்பிட கூட முடியாது. பாவாயிட்டு ரியாக்ஷன் பண்ணான். சாப்பிட்டா சாப்பாடெல்லாம் ஈவினிங் வந்து ஜிம்மு கிளம்பிட்டு டிவி போட்டுறதுலாம் நான் பேசுறதுலாம் உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. அப்படியே ரிவர்ஸ் வந்துடுவேன். நான் ஒரு புது பால் ஸ்டிக் வாங்க போறேன். ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால், அது நைட்டு படுத்து தூங்க மாட்டேன். இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் வரும் இல்லையா, எல்லோரும் சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து நாக்கு ஊறிக்கிட்டு இருக்கும். எதுவும் சாப்பிட முடியாத காரணத்தினால அடுத்தவங்க சாப்பிட்றத பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமையும் இருக்குது. இரவு 9:30 அளவில் என் தங்கச்சி தோசை சுட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி நிக்கா பசிக்குது. பசிச்சா நானா இருக்க மாட்டேன். இது என்ன டே உங்களுக்கு? வெட்னஸ்டேவா? தேர்ஸ்டேவா? அமல் டே, சாயப்பா டே, சாய்பாபா போகிறது இல்லைடா? இங்கே ரொம்ப நாள் கழிச்சு வந்தேன். இதுதான் நைட். ஆனால் டீ குடிக்க வேண்டியது, அப்புறம் வீட்டுக்கு தூங்க வேண்டியது. அவ்வளோதான். காலையில் ஜிம்முக்கு எழுந்துச்சு போக வேண்டியது. இதுதான் என்னோட ரொட்டீன். பயமோ பிக் பாஸ் பைத்தியம் இது. ஸோ டே இன் மை லைஃப் இப்படி தான் போகும். வாழ்க்கை இப்படி தான் முடியும். அப்பப்போ ஏதாவது ப்ரொமோஷன் வந்தால் வெளியே போவேன், இல்லை வீடியோ எடுக்கணும் வெளியே போவேன், இல்லை எங்கன்னா சுற்றணும்னா பசங்க கூட போவேன். இப்போ இந்த டயட்னால ஃபுல்லாகவே நான் வீட்டில் தான் இருக்கேன். நான் வீட்டை விட்டு வெளியே போனால் என்னோடய டயட் மிஸ் ஆகிடும். நான் வெளியே போகிறதே இல்லை. ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்போலாம். கேர்ள்ஸ் கதவு தட்டிகிட்டு இருக்கான். சரி, ஓகே, குட் நைட். எல்லாம் நல்லா தூங்க டைம் ஆகிடுச்சு. நேரத்துக்கு தூங்குற வழியை பாருங்கள், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, சைனிங் ஆஃப் ஃப்ரம் MH அமல்தாஸ். நானே தந்தானா